எங்கள் விஜய் அண்ணா பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்வாங்க. அம்மா தப்பாக நடக்குதுமா, அதை பற்றி கவலை இல்லை, தப்பாக பேசாதீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் நடக்குது வீட்டில். நாங்கள் வந்து ஒழிப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், பாட்டிலுக்கு இன்னும் 10 ரூபா வாங்குறத நிறுத்த முடியல. அந்த பெல்ட்டி அடிக்கிறாங்க. இல்லை அதை நியாயப்படுத்தி அமைச்சருக்கு அப்போ நியாயப்படுத்தி பேசுகிற வெங்காயத்துக்கு பாட்டு பாடக்கூடாது. 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. எதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணோம்? இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தாவேகா தரப்பு. சரி, ஆட்சிக்கு வந்திருக்கிறது வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நான் இப்போ 6 மாதம் வந்து நான் ஆட்சியை மாற்றிடுவா போகிறாங்க, இல்லை மாத்திர அளவில் தான் போதா? நீங்கள் தனியாக கட்சி தொடர்ந்தது சாதனை, பிரச்சாரமே போகாமல் வீட்லேயே உட்காந்து ஜெயிச்சது சாதனை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒன்று ஆட்சி நடத்துறீங்க பாருங்கள், அது சாதனை இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிறது. அதுவும் விஜய் முன்னிலையில் இணைய போகிறோம். இதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணவங்க யாருமே விஜய் முன்னிலையில் தாவேக்கால இணையில. இவர் பெரிய கேஸ்காரு, குட்கா கேஸ், பெரிய டிக்கெட் சைஸ் இல்லை இவர். பிஜேபி என்ன வாஷிங் மிஷின் நெத்துறது? பிஜேபி இப்போ சவுத் இந்தியாவில் பிரான்ச் ஓப்பன் பண்ணிச்சு தமிழ்நாட்டில். எதுக்கு ஜனங்கள்லாம் போய் ஓட்டு போட்டு மை வச்சு கொள்கை கோட்பாடு பண்ணாங்க? என்ன ஊழல்? வெட்கம் இல்லாத ஒரு கேவலமான அரசியல் நடக்குது. மாற்றம் சொன்னவங்களாம் முகர பார்க்குற கப்சப். கம்யூனிஸ்ட்காரங்களை எப்படி இருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங்கு? அவங்க தான் போறேன்னு மறுத்துட்டாங்களே. அதான் பாதி நினைஞ்சாச்சுல, அப்புறம் என்ன முக்காடு வேண்டி கிடக்குது? அதனால் அந்த சந்தர்ப்பவாத சூழ்நிலை கூட்டணி இன்றைக்கி கூடி பேச போகிறாங்க. அதற்கு ஒரு பேர் வைப்பாங்க. இந்த பேரில் எதுனா மக்கள் நலன் அது இதுன்னெலாம் இருக்கும். பட் அதனுடைய முக்கியமான பார்வை என்னென்னா, இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்த தோழமை கட்சிகளோட முதல் கூட்டம் இன்று நடைபெறுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் இல்லாமல் இடதுசாரிகளை வந்து நாங்கள் அந்த பங்கேற்கல அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அந்த கூட்டத்தில். அது பொதுவாக இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வந்து ஏதோ தனியார் விடுதியில் நடக்கிற மாதிரி எனக்கு தகவல். பொதுவாக கூட்டங்கள், அரசியல் கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்சி தலைமையில் நடத்துவாங்க. கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்கோ தலைமை கழகத்தில் நடத்துவாங்க. இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சத்திரம் இல்லை ஒரு அந்த மாதிரி நடத்துவாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய கட்சிகள் கூட்டிகிட்டே போகுது. அதனால் 5 ஸ்டார் ஹோட்டல், நட்சத்திர விடுதி அதில் தான் நடத்துகிறாங்க. அவங்க வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறாங்க. அதாவது ஒரு தேசிய அளவில் ஒரு ஃப்ரண்ட் ஒன்று உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ நேற்று போய் பார்த்திங்க, சத்தியமூர்த்தி பவனில் வந்து புஷி ஆனந்த் அவர்கள், அதுக்கப்புறமா வந்து ஆதவ் அவர்கள் எல்லாம் போனோன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் அவங்கெல்லாம் வந்து ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது பார்க்கும்போது ஒரு கட்டி பிடிக்கிறது சந்தோஷம். அதாவது ஒரு 10 வருஷம் பழகினா எப்படி இருக்கும், அந்த ஒரு நட்பை வந்து வெளிப்படாங்க. அப்போது என்னங்க, ஒரு 45 நாளைக்கு முன்னாடி 50 நாளைக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வேறு கேம்பில் இருந்தாங்கன்னா அந்த வீடியோ பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி என்பது தாவேக்காவோட கிட்டத்தட்ட ஜெல் ஆயிடுச்சு, அதில் பிரச்சனை கிடையாது. விசிகாவும் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 பாகம் வந்து ஜெல் ஆயிடுச்சு. ஐயூஎம்எல் வந்து என்னங்க எங்களெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு, நாங்கள் வந்து உங்கள் கூட தான் இருக்கோம், இது கூட தெரியாதா? நீங்கள் வந்து இறை தூதுவரால் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க, நாங்கள் கும்பிடாத துவா செய்யாத நாள் இல்லை, சாமி கும்பிடாத நாள் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி இருக்கிறாங்க. இல்லை, ஐயூஎம்எல் குறிப்பிடுறாங்க, நான் ஒருவேளை தாவேகா பக்கம் போகாமல் இருந்தால் எங்கள் கட்சி செதஞ்சிருக்கும், எங்கள் கட்சியை உடஞ்சிருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. கட்சி இருக்கா அப்படின்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. போன தேர்தலெல்லாம் வந்து எல்லா தேர்தலும் தோல்வி. அதுக்கப்புறம் வக்ஃபு போர்டு கொடுத்ததுனால அப்படி ஒரு கட்சி இருந்ததாக வந்து நான் பத்திரிகையாளராக நான் பார்க்குறேன். ஐயா காதர் மொய்தீன் அவர்களை பொறுத்தவரையிலும் தம்பி யாசர் ஒரு காணொலி போட்டிருந்தாப்புல, நேற்று இன்று நாளை, இன்று நாளை அப்படின்ற மாதிரி எப்படி மாறி 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 சமசவர்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு பேச்சு பேசுகிறாரு, பத்திரிகையாளர் பொதுவாக சந்திக்கும் போது ஒரு பேச்சு பேசுகிறாரு, அதுக்கப்புறமா வந்து திருப்பி வரும் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சந்திப்பில் ஒரு பேச்சு பேசுகிறாரு, அதுக்கப்புறம் வேறு ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சந்திக்கும் வேறு பேச்சு பேசுகிறார். அந்த மாதிரி மொத்தம் இந்த சைடில் 3 இந்த சைடில் 3 போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. வேறு யாரும் இல்லை, அவரே தான். இப்போ மாற்றி பேசுகிறாரு. ஆனால் இப்போது இனிமேல்ட்டு இதுக்கப்புறம் மாற்றி பேச வேண்டியது இருக்காது. தேவை வந்து பூர்த்தி ஆகிவிட்டார். விஜய் சாருக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகள் பண்ணி கொடுக்க தயாராகிட்டாங்க. மதிமுகவும் போய் சேர்ந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் உறுதியாகிவிட்டது. அதிமுகலேருந்து யார், அதாவது ஒன்று கட்சியாக வந்து சேர்ந்துருங்க, கட்சியாக வந்து சேர்ந்தால் தலைவரும் சேர்ந்துக்கலாம், எம்எல்ஏவும் சேர்ந்துக்கலாம். அப்படி கட்சியாக வந்து சேர மறுக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று ஒரு சில இடத்துல தலைவர் சேர்ந்துடுறாரு, ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா எம்எல்ஏ சேர்ந்துடுறாங்க.
இப்போ மதிமுகவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா தலைவர் சேர்ந்துட்டார், எம்எல்ஏ சேர மறுக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சேர்ந்துடுறாங்க, தலைவர் சேர மறுக்கிறாரு. அப்போது இது எல்லாமே வந்து செய்கிறது வந்து எதுக்குன்னா, தமிழ்நாட்டில் தாவேக்காவோட ஆட்சி நீடிக்கணும், தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக கண்டினியூ ஆகணுன்றது நோக்கத்துக்கு, அந்த நோக்கத்தை இன்னும் பெருசுப்படுத்துறதுக்கும் ஒரு அகில இந்திய அளவில் ஒரு அணின்னு ஒன்று இருந்தால், நம்ம என்ன திமுக தான் ஒரு அணியாக இருக்கணுமா, நம்ம ஒரு அணியாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அணியை கட்டமைப்பதுக்கும் அந்த அணிக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கும் இது பண்ணுறாங்க. அது பேர் வைக்கிற வரலாம் நான் ஒரு பத்திரிகையாளராக பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பவாத சூழ்நிலை கூட்டணி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அதை இல்லை, அது வந்து என்னென்னா சந்தர்ப்பவாதம், அதாவது சூழ்நிலை, அவங்களோட கஷ்டம், அவங்களோட நஷ்டம், பாவம், மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது, அதனால் அவங்களோட சூழ்நிலை அப்படி, அந்த சூழ்நிலையில் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சு ஒரு சந்தர்ப்பவாதமாக உதவி பண்ணுறது, அதுதான் சந்தர்ப்பவாதம். இப்போ சூழ்நிலை சந்தர்ப்பவாத கூட்டணி. இப்போ மேபி இன்றைக்கி ஒரு பேர் வச்சுருவாங்க, பேர் வச்சோன்னா அந்த பேர் என்ன வைக்கிறாங்களோ அது அந்த பேரை சொல்லி நம்ம இனிமேல்ட்டு அது இப்போ ஏன்னா ஒரு வடிவம் கொடுக்கணும் இல்லையா. வெறும்னே வந்து தாவேக்கா தலைமையில் கூட்டணி அப்படின்னா இப்போ காங்கிரஸ்க்கு வச்சுக்கோ, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுக்காக நாங்கள் வேலை பார்த்தோம் அந்த கூட்டணியிலேருந்து, அப்போ நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் வரும். அதனால் அந்த சந்தர்ப்பவாத சூழ்நிலை கூட்டணி இன்றைக்கி கூடி பேச போகிறாங்க, அதற்கு ஒரு பேர் வைப்பாங்க, அந்த பேரில் எதுனா மக்கள் நலன் அது இதுன்னெலாம் இருக்கும். பட் அதனுடைய முக்கியமான பார்வை என்னென்னா, தாவேக்கா ஆட்சியில் நீடிப்பதற்கு இருக்கணும். ஒரு சைடு வந்து அதிமுகவை விஜய் வந்து பழி தீர்த்து கொண்டிருக்கார். மேயர் ஜெயலலிதா மீது இருந்த அந்த ஒரு அதனால் வெறுப்பு சொல்கிறதா இல்லை ஒரு அதாவது அவரோட நோக்கமானது என்னென்னா அதிமுகன்றது இருக்கக்கூடாது, தரமட்டமாக ஆகிடும். இந்த அம்மையார் ஜெயலலிதா தானே என்னை வந்து கொடநாட்டில் வந்து கை கட்டி நிற்க வச்சாங்க, இந்த அம்மையார் ஜெயலலிதாவோட கட்சி தானே வந்து என்னை வந்து ஒரு சில நேரத்தில் வந்து என்னோட ஆசைகளோ இல்லை என்னோட எதிர்பார்ப்புகளுக்கு தடையாக இருந்தது. அதாவது அந்த காலத்தில் வந்து தாவேக்கா, அதாவது விஜய் சாரும் உதயநிதி சாரும் சேர்ந்து பணம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ திமுக வந்து அன்றைக்கி தீய சக்தியாக தெரில, அன்றைக்கி திமுக வந்து பணம் கொடுத்து இவருக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண சக்தியாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சேர்ந்தெல்லாம் வியாபாரம் பண்ணாங்க, அது வரலும் நல்லா இருந்தது. ஆனால் அன்றைக்குமே சரி அதிமுக மீது அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு இருந்தது. அதை வெளியில் அப்படியே தைரியமாக சொல்லாமல், எதிரியாக அதை காட்டிக்காமல் அப்படியே நட்பு பாராமற்ற மாதிரி பாராட்டி அதை வந்து வாங்குது. இப்போது நம்பர் 1 கம்பெனி இருக்குது, நம்பர் 2 கம்பெனி இருக்குது. நம்பர் 1 கம்பெனியையும் சேர்த்து அக்வயர் பண்ணிட்டா 1ம் 2ம் ஒன்றாயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் வேலையை தான் இப்போ இன்றைக்கி பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு அதை வந்து கார்ப்பரேட் மயம் சொல்கிறேன்னா, பணக்கார எம்எல்ஏக்கள் இல்லை வந்து முன்னாள் அமைச்சர்கள் அவங்க மீது வழக்கு இருந்தாலும் சரி, ஊழல் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சேர்த்துக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நோக்கம் என்னென்னா, ஒரு கூட்டணின்னு ஒன்று அமைச்சிட்டா இவர் பண்ணுற தப்பு எல்லாத்துக்குமே அவங்க முட்டு கொடுத்துருவாங்க. இவர் பேச மாட்டார், இவர் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் எதுக்கு பேசிட்டு, நான் வந்து பிரதமர் மோடி மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை அப்படின்ற. அப்போ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்ல அகில இந்திய அளவில். அதற்கு பிராய்ச்சித்தமாக வந்து தென்னிந்தியாவில் காங்கிரஸை வந்து இவர் பலப்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதை சாதிச்சிட்டாரா சார்? ஒரு திமுக கூட்டணியை உடைச்சி ஒரு தாவேக்கா பக்கம் ஒரு கூட்டணியை பில்ட் பண்ணி ஒரு திமுக ஒரு தனித்து விடப்பட்டது அப்படின்னு ஒரு பேச்சு பொருளாக இருக்குல்ல சார், அதை விஜய் சாதிச்சிட்டாரா சார்? அதாவது திமுகவை தனித்து விடுறது வந்து விஜய் சாதிக்கலை, அவங்களோட எண்ணோட்டம் அப்படி இருக்குது. ஏங்க இப்போ ஒருத்தர் வந்து இப்போது இது எப்படி சொல்கிறது, இப்போ சீட்டு கம்பெனி நடத்துகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு 100 பேரை வச்சு நான் வந்து ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கி 1 கோடி ரூபாய்க்கு நான் வந்து இது பண்ணி அதை வந்து ஒரு 100 கோடி வியாபாரம் ஆக்கணும்னு உங்களோட நோக்கம், நீங்கள் அதை பண்ணணுன்றது. இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, சீட்டு எடுத்தவங்கள பணத்தை மோசடி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு லாபம் வந்துச்சு, அந்த 100 கோடி என்பது உங்களுக்கு வந்துச்சு. அப்போ நான் உங்களை சாதனையாளர் சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன பேர்? சீட்டிங் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு முன்னாடி நம்மளே அதை கல்லாப்பெட்டி கூட்டணி சொல்கிறோம், அதுக்கப்புறம் நம்மளே அதை வந்து நல்ல கூட்டணி சொல்கிறோம். தேர்தலுக்கு முன்னாடி வந்து இது வந்து பாஜகவோட பி டீம்லாம் இவ்வளோலாம் முரண் பேசிட்டு இவ்வளோலாம் பண்ணிவிட்டு அப்புறம் தேர்தலுக்கு பின்னாடி ஒத்துமை செய்யுது. எந்த கட்சி தீய சக்தி எது வந்து தமிழ்நாடு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுமோ அந்த கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கொடுத்த அந்த வெற்றியில் இன்றைக்கி ஆட்சிப்படுத்துகிறோம். இது எப்படி சாதனைன்றது? நானாக சொந்தமாக உழைச்சி சொந்தமாக பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறேன்னா அது சாதனை. இப்போ அவர் கட்சி தொடங்கினது சாதனை, 108 சீட்டு ஜெயித்தது சாதனை. ஆனால் முதலமைச்சராக நீடிக்கிறது அது சாதனை. அப்படின்னா அது என்ன சாதனை, என்ன விதமான சாதனை, யாரோட தயவால் வந்த சாதனை? அந்த வார்த்தை இருக்கு இல்லையா. ஸ்டாலின் சொன்னார்லப்பா, உன் ஆட்சின்றது என்னால் தான் உனக்கு அது கிடச்சிது அப்படி, அது ஏற்றுக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 118 இல்லை 120 125 எம்எல்ஏ வேணும், எல்லாரையும் ராஜினாமா பண்ணிவிட்டு சீக்கிரமாக நின்றுக்க சொல்லி சொந்த சின்னத்தில் நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த குதிரை பேர் அரசியலை
எடுத்து வைக்கிறாரு. இப்போ அந்த குதிரை பேர அரசியல் பண்ணுறவங்கள வந்து சாதனையாளராக நான் இன்னைக்கு சாதிச்சிட்டாருன்னு, இப்போ நான் நீங்கள் சாதிச்சிட்டாரு தானே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஆமாம் சாதிச்சிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த குதிரை பேர அரசியலை ஒரு பத்திரிகையாளராக நான் நியாயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அது தாவேக்கா ரசிகர்களுக்கோ விஜய் சார் பிடிச்சவர்களுக்கு நான் சொல்கிறது சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் சாதிச்சிட்டாரு, கோட்டீஸ்வரனே சொல்லிட்டாப்புல சாதிச்சிட்டாரு அப்படின்னு. ஆனால் உண்மை அது இல்லை. நீங்கள் தனியாக கட்சி தொடர்ந்தது சாதனை, நீங்கள் வந்து பிரச்சாரமே போகாமல் வீட்லேயே உட்காந்து ஜெயிச்சது சாதனை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒன்று ஆட்சின்னு நடத்துறீங்க பாருங்கள், அது சாதனை இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிறது குதிரை பேர அரசியல். இந்த குதிரை பேர அரசியல் பண்ணவங்க தான் ராஜதந்திரி, இவங்க தான் அரசியல்வாதி, இவங்க தான் சாதனையாளர்னா அது கால கொடுமையாக தான் நான் பதிவு பண்ணுவேன்னா ஒரு வரலாற்றில் அப்படி தான் அது பதிவாகுமே தவிர்த்து அது வந்து சாதனையாக எனக்கு தெரியவில்லை. இது வந்து மக்களுக்கும் சரி, ஜனநாயகவாதிகளுக்கும் சரி, பத்திரிகையாளருக்கும் இது ஒரு சோதனை. சார் விஜயபாஸ்கர் வந்து அதிமுக வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கல நாளை இணைய போகிறான்னு அவர் அறிவிச்சிட்டாரு. அதுவும் விஜய் முன்னிலையில் இணைய போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணவங்க யாருமே விஜய் முன்னிலையில் தாவேக்கல இணையில, விஜயபாஸ்கர் இணைய போகிறான்னு அறிவிச்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இவர் பெரிய கேஸ்காரு, குட்கா கேஸ், பெரிய டிக்கெட் சைஸ் இல்லை இவர். விஜயபாஸ்கர்னா இப்போ கடம்பூர் ராஜும் இருந்தாங்க, எம்சி சம்பத்தும் இருந்தார். எம்சி சம்பத்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராகவே இருந்தவர் ஒரு காலத்தில். இவர் தலைக்கட்டு. இவர் வந்து என்ன சொல்கிறது, நமக்கு நஞ்ச எண்ணெய், தோப்பு எண்ணெய், துறவு எண்ணெய், குவாரி எண்ணெய், ஒரு பெரிய பணக்கார மருத்துவமனை இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு வேண்டப்பட்டவங்களாம் நிறைய பேர் செல்வாக்காக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரும் ஒரு பணக்காரர் தானே. அவர்னா ஏழை இல்லாதப்பட்டவர், அவரும் வசதி படித்தவர், ஒரு பணக்காரர். ஊரில் வந்து 4 பேர் வந்து ஒரு கௌரவமாக போகிறவர், ஒரு 4 காரில் போகிறாரு வராரு. அவரை போய் நீங்கள் 10ஓட 11 அத்தோட 1 மாதிரி சேர சொன்னீங்கன்னா அவர் எப்படி சேருவார்? ஏதோ ஆதவுக்கு உதவியெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க, அதனால் அவர் பெரும் பணக்கார ஆகிட்டார். எனக்கும் அதை இப்போ பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இப்போ என்ன அமைச்சர் ஆக்கி கேட்டுங்க, இந்த 4.5 வருஷத்தில் என்னெல்லாம் பண்ணி எப்படி இன்னும் சிறப்பாக பெரிய ஆளாக வராரு நோண்டி பாருங்கள். விஜயபாஸ்கர் வாய்ப்பு கொடுத்து பாருங்க, அருமையாக பண்ணுவார். சிறப்பான ஒரு ஆட்சியில் சிறப்பான ஒரு டெண்டர் சிஸ்டம், சிறப்பாக எல்லாமே சிறப்பாக பண்ணுவார். அதனால் அந்த சிறப்பான ஒரு அமைச்சர் அமலாக்கத்துறையினா எல்லார் வீட்டுக்குமா வருமா? எல்லார் வீட்டுக்கும் அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் வருமா? அதெல்லாம் வரணும்னா ஒரு தோரணை, ஒரு கம்பீரம், ஒரு தெளிவு, ஒரு வியாபார யுக்தி, ஒரு அரசியல் நட, ஒரு அனுபவம், அதெல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லார் வீட்டுக்கும் வந்துடுவாங்களா சிபிஐ? அப்போ எங்கள் வீட்டுக்கு சிபிஐ வருது, அமலாக்கத்துறை வருது, இன்கம் டேக்ஸ் தான், நான் அப்போ எவ்வளோ பெரிய ஆள். அதனால தான் நான் சேரும்போது அவர் விஜய் சார் தலைமையில் தான் சேருவேன். ஏன்னா அவரும் சிபிஐ வழக்கு இருக்குது, அவரும் வருமான வரி கட்டில் வழக்கு இருக்குது, அவரும் வருமானத்தை வந்து கருப்பு பணத்தை வச்சுருந்ததா குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி தானே நான் சேர முடியும். இப்போ நீங்களும் கருப்பு பணம் வச்சுருந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களே மத்தியத்துறை வந்து விசாரிச்சது, தேடிச்சு, பணம் கட்ட சொல்லிச்சு, கோர்ட்டுக்கெலாம் பஞ்சாயத்து போச்சு. நானும் கருப்பு பணம் வச்சுருக்கேன்னு என்னையும் தேடுது. அப்போது சமதளத்தில் தானே சந்திக்கணும். என்ன போய் 10ஓட 11 மாதிரி பனையூர் கேட்டாண்ட நிறுத்தி அப்புறம் கதவு திறப்பாங்க திபுன்னு ஓட சொல்கிறீங்களா? விஜயபாஸ்கர் தோரணை தான் முக்கியம். அதனால் உண்மையில் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பாக மென்மேலும் அது வந்து ஒரு பேனியன் ட்ரீ மாதிரி வளருவாங்க அவங்களாம். அப்படியே ஆகாய தாமரை மலை சொன்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு பெரிய ஆலமரம் போல சொன்ன விழுதுகள் விட்டு நல்ல அரசியல், மாண்பான அரசியல், நிறைய பொதுமக்கள் பார்வையில் எப்படி சார் இருக்கும்? ஊழல் இல்லாத கட்சினார் தாவேக்கால இருக்காங்க, எல்லாம் புதியவர்களாக இருந்தாங்க. இப்போ அதிமுகலேருந்து ஒரு குரூப் போது அதுவும் பல வழக்குகள், உட்கா வழக்குகள், எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் பல வழக்குகளை சந்திச்சிருக்காங்க. இப்படி அவங்க போகிறப்ப அதிருப்தி தானே சார் வரும். அது கூட புரியாமல் இருக்காங்களா தாவேக்கால இருக்கவங்க? இல்லை, இப்போ யாருன்னா மக்கள் அதிருப்தியில் இப்போ புலம்புறாங்களா, என்ன பேசுகிறாங்களா? மக்கள் அதை கண்டுக்கிறதே கிடையாது. எங்களோட வேலை என்ன, இவங்க 2 பேரும் பிடிக்கல, இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வந்து விட்டோம். அதனாங்க அவர் அதை விட மோசமாக மட்டமாக அரசியல் பண்ணேன். கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க, வேலைக்கு போகணும், கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க, பிள்ளைய கூட்டின்னு போய் விடணும், கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க, கரண்ட் வேறு இல்லை பாருங்கள், கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், குப்பைலாம் வேறு வாராமல் இருக்குது, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க பிஸியில் அவங்க மறந்துடுவாங்க. அவங்களுக்கு அதை பற்றி இல்லை. இது நாடு வந்து எப்படி போகுதுன்றதை பற்றிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து பெரிய புரிதலோ இல்லை அரசியல் விழிப்புணர்ச்சி என்பது இல்லை. விவசாயிகள் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறாங்க, அவங்க எப்படி பார்ப்பாங்கன்றது பார்க்கணும். மக்களை பொறுத்தவரையிலும் அது வந்து இந்த விஜயபாஸ்கர் மீது, எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது மணல் திருடின கேஸ் இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்க, மணல் திருடுறாரு இவர், ஒருத்தர் பொது வாழ்க்கையில் இருக்கிறார். தாசில்தார் போய் பார்க்கும்போது அவருக்கு வேண்டப்பட்ட இடத்துல, தனியார் இடத்துல லாரியாக லோடாக மணல் இருக்குது. கையகப்படுத்தி கேஸு போடுறாங்க. பிப்ரவரி மாதத்தில் கேஸ் வழக்கு பதியப்பட்டது. ஆல்ரெடி அவர் மேலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 டசனுக்கு மேலே கேஸ் இருக்குதுன்றாங்க. அதில் ஒரு சிலதெல்லாம் மிரட்டினது, இடத்த பிடுங்கினது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது இது மாதிரி ஆட்கள் தான் அவர் விரும்பி சேர்க்குறாரு. கேட்டால் அவங்க விரும்பி வராங்கன்றாரு. சரி, இப்போ திருடின மண்ணு கேஸை விசாரிப்பீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது எஸ்எஸ் சங்கருக்கு சம்மன் அனுப்புகிறீங்க, ஈவாவேல டிவிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றீங்க, விசாரிக்கிறேன். அதாவது முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது
வழக்கு தொடரப்பட்டு விசாரணை வந்து தீவிரப்படுத்தப்படுகிறது. வரவேற்கிறேன், தப்பு கிடையாது. அவங்க ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கி ஏமாற்றிருந்தாங்கன்னா ஜனங்களை உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கணும், ஊழல் பண்ணவங்க இருக்க வேண்டிய இடம் ஜெயிலு. ரைட்டா? 100% நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் அதிமுகவில் இப்போ இந்த 2 விஜயபாஸ்கர் மீதும் இருக்க வழக்கு, இதை வந்து விஜய் வந்து எந்த ஜமக்காலம் போட்டு மூட போகிறார்? அப்போ நீங்கள் பேசுனது பூரா வடிகட்டுன பொய்யா, உண்மைக்கு புறம்பாக தான் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்கள் மனநிலை என்ன? இந்த விஜயோட மனநிலை என்னன்னா, யாருன்னா இப்போ நாளைக்கு செந்தில் பாலாஜி ஒரு வேளை ஆதவ் கிட்ட போய் கெஞ்சி, ஆதவே 1000 சி தரேன், 1000 சி தரேன், இல்லை ஒரு 500 சி, ஏதோ ஒன்று சியில் பேசுகிறார் அவர். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது 23 சி, 29 சி, 7 சி, பாரிஸில் தான் அப்படி வெள்ளிவாங்க வரலாம் பொறுமையாக போவோம். நம்ம பார்த்த சிலாம் அதான் பஸ்ஸில் போகிறது. அந்த 23 சிலாம் ரொம்ப மோசம். ஓகேங்களா? இவங்க பேசுகிற சி எல்லாம் வேறு. புரியுதுங்களா? இப்போ சோப்பான்னா சோப்பா பஸ்ஸே அனுப்புகிறேன் உனக்கு, நான் பழைய போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தப்போ பஸ்ஸு சைஸில் உனக்கு அனுப்புகிறேன், வச்சுக்கோ, பார்த்து மனசில் எதுவும் வச்சுக்காத. இல்லை ஒரு மாநிலத்தில் லாட்ரி வந்து நான் உங்ககிட்டேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ பேக்கரிக்கெலாம் திறப்பாங்க. இப்போ ஒரு இந்த பேக்கரி இருக்குது அப்படின்னா அந்த பேக்கரி பிரான்ச்சு நான் திறக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் லாட்ரி ஃப்ரான்ச்சைஸ் எனக்கு கொடுங்க, நான் வேணா கூட எங்கன்னா வந்து வேறு எதனா ஒரு மாநிலத்தில் வேறு செட்டிங் போட்டு, எனக்கு பிஜேபியில் போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உண்டு, நான் வந்து சொல்லி கில்லி பண்ணிக்கிறேன், இப்படி எதனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாளைக்கு செந்தில் பாலாஜி போய் தாவேக்கல சேர்ந்தா ஒரு ஆச்சரியமே இல்லை. இன்னொன்று என்ன கேட்டால், செந்தில் பாலாஜிக்கு அநீதி அழிக்கப்படுகிறது. ஏன் அதிமுகலேருந்து ஊழல் பண்ணி திருடுனா ஏற்றுக்கிறீங்க, திமுகலேருந்து ஊழல் பண்ணி திருடி குற்றச்சாட்டு வந்தால் ஏற்றுக்க மாட்டேங்க. இது என்ன போக்காட்டமாக இருக்குது? அவர் ஒரிஜினல் அதிமுக தானே அவர். இப்போ ஐயா செந்தில் பாலாஜி, சேகர் பாபு பூர்வீகம் எங்க? அதிமுக. அப்புறம் இது அதாவது இப்போ நீட் தேர்வு வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தீர்வு, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வச்சா ஏற்றுக்குருவீங்களா? அப்போது விஜயபாஸ்கர் 2 பேர் வராங்க, MC சம்பத்து, அப்புறம் இவர் கடம்பூர் ராஜ் மீதுலாம் கூட ஒரு சில வழக்குகள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொத்து குவிப்பு இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அதிமுகலேருந்து வந்தால், அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறீங்க. ஆனால் திமுகலேருந்து யாருன்னா வந்து சேர்த்துக்க மாட்டேறீங்க, ஒரு ஆர்வம் காட்ட மாட்டேங்க, அவங்கள வண்டி பழி வாங்குறேன். ஏன் இப்போ அதே ஆஃபர் இவங்களுக்கு கொடுத்தா வேணான்னுவாங்களா? ஆஃபர் தான் முக்கியம். முதலமைச்சர் ஓப்பனாக கேட்டுக்கிறார், என்ன ஆஃபர் அப்படின்ற மாதிரி. யார்? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆஃபர்னு. ஏன்னா எல்லாருக்கும் பயம், பெரிய ஆஃபராக கொடுத்துட்டா ஓடி போயிட்டாங்கன்னா திமுகலேருந்து. ஏன் நயினார் நாகேந்திரன் கூட போவார், அண்ணாமலை கூட இப்போ எதனா எதிர்த்து பேசுகிறாரா? நான் வந்து சும்மா ஒரு பேருக்கு சொல்கிறேன். நயினார்னா பாஜக தலைமையில் இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன். நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ நாளைக்கு ஒரு வேளை தலைமையை மாற்றிட்டு அவங்க தனியாக இருக்கிறாங்கன்னா, இந்த கட்சி எனக்காக எதுவுமே செய்யலை. ஏங்க நான் ஏன் அங்கெல்லாம் போனோம்? ஐயா மகேந்திரன் சிவப்பு துண்டு போட்டவர் போகிறாரு, 50 ஆண்டுகள். அப்புறம் இவங்கெல்லாம் எந்த மூலிக்கு? அதான் விஜய் சார் அடிச்சிக்கவே முடியாது. யாரா வேணா இருங்க, ஊழல் பண்ணுங்க, கஞ்சா விற்றுக்கோங்க, குட்கா விற்றுக்கோங்க, மண்ணு திருடிடுங்க, இடம் அடங்கிடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. வந்து சேர்றீங்களா வாஷிங் மிஷினில் ஒரு வாட்டி சுற்றி கித்தி வைப்பு பண்ணி சாங் போட்டு அமிச்சிட்டோன்னா நீங்கள் வந்து தாவேக்கா புதுசாகிடுவீங்க. பிஜேபி என்ன வாஷிங் மிஷின் நிறுத்துறது? பிஜேபி இப்போ சவுத் இந்தியாவில் பிரான்ச் ஓப்பன் பண்ணியாச்சு தமிழ்நாட்டில். இப்போ குதிரைபேர் அரசியல்ன்றது இங்கே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம. அதுதான் இது வந்து ஒரு என்ன சொல்லுவார் காமராஜர் சொல்லுவார்ல, முதலாளித்துவம் வந்து கடை திறக்கிறதுன்னு. அது மாதிரி இங்கே ஒரு கடை திறந்துருக்காங்க குதிரைபேர் அரசியலுக்கு. நல்லா ஜோராக போகுது வியாபாரம். ஆனால் என்னென்னா அதிமுகலேருந்து வந்தால் ஒண்டி வியாபாரம் பண்ணிக்கிறாங்க, திமுகவில் இருக்கிறவங்கள கண்டுக்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனால் திமுக கூட்டணி வந்தால் ஒண்டி வியாபாரத்துக்கு ஏற்றுக்கிறாங்க. இப்போ விசிகா வந்தால் ஓகே, ஐஓஎம்எல் வந்தால் ஓகே, மதிமுக வந்தால் ஓகே, காங்கிரஸ் அது ஓகேலாம் முன்னாடியே காங்கிரஸ் பார்த்து அப்புறம் தான் தெரியுது ஸ்லீப்பர் செல்லுன்னு. அப்போ இதெல்லாம் ஓகே. அதேமாதிரி அதிமுகலேருந்து ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ திமுகவில் ஒரு சில எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நீங்கள் அதையும் கேட்கணும்ல. எப்படி மறைமுகமாக மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கும் உங்களுக்கும் விருப்பம் இருக்கா, நீங்களாக விருப்பப்பட்டு அப்படின்னு கேட்டால் அவங்களா விருப்பப்பட்டு வந்துட்டு போகிறாங்க. எதுக்கு தேர்தல்னால் 230 நாளில் எத்தனை எம்எல்ஏப்பா வந்திருக்கு? 120 சரி, இன்னும் ஒரு 10 எவ்வளோ? 140 வேணுமா? சரி 140, இல்லை 150 வேணுமா? அப்படியே வாங்கிக்கோங்க. எதுக்கு ஜனங்கள்லாம் போய் ஓட்டு போட்டு மை வச்சு கொள்கை கோட்பாடு பண்ணாங்க? என்ன ஊழல் வெட்கமில்லாத ஒரு கேவலமான அரசியல் நடக்குதுங்க, அவ்வளோதான். இது வந்து இந்த ஓட்டு போட்டுட்டு மாற்றம் சொன்னவங்களாம் முகர பார்க்குற கப்சப். ஒரு சில நண்பர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லை நான். ஏன்னா நியாயப்படுத்துறது என்ன பண்ணுவார் அவர்? உனக்கு பிடிக்குதுன்றதுக்கோசரம் நீங்கள் மாறுவீங்க,
நான் எதுக்கு சாமி மாறணும்? அதான் 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. எதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணோம்? இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தாவேகா தரப்பு. சரி, ஆட்சிக்கு வந்திருக்கிறது வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நான் இப்போ 6 மாதம் வந்து நான் ஆட்சியை மாற்றிடுவா போகிறாங்க, இல்லை மாத்திர அளவில் தான் போதா? போகிற போக்கு பார்த்தா 2 திராவிட கட்சிகளே இருக்குமான்னு தெரில, அந்த அளவுக்கு நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. பணம் ஒண்டி தான், வேறு என்ன குணத்தை வச்சு வராங்களா? இல்லை வேறு என்ன தேவைக்காக வராங்க அவங்கெல்லாம்? உள்ளாட்சி தேர்தலில் பதவி, லோக்கலில் கான்ட்ராக்ட்னோ, எங்கள் மேலே கேஸ் போடக்கூடாது. இப்போ விஜயபாஸ்கர் மீது 2 விஜயபாஸ்கர் மீதும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸை போட்டு கோர்ட்டில் நடத்த சொல்லுவோம். அப்போ நான் பேசுகிறதா, இனிமேல் நான் வந்து விஜய் சார் கரெக்டு அப்படின்னு நான் பேசுகிறேன். நான் விஜய் சாரையும் பாஜகவும் ஒப்பிட மாட்டேன். எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது. பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன். கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து லைட்டாக ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. அன்றைக்கி தேவைன்னப்போ அன்றைக்கி போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி வந்து ஒரு கூட்டம் கிட்டெல்லாம் போட்டு பேசி. இப்போ நட்சத்திர விடுதியில் கம்யூனிஸ்ட்காரங்களை எப்படி இருக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங்கு, அவங்க தான் போலன்னு மறுத்துட்டாங்க. எவ்வளோ நாள் மறுப்பீங்க? அதான் பாதி நனைஞ்சாச்சுல, அப்புறம் என்ன முக்காடு வேண்டி கிடக்குது? போத்திக்க இப்போ நனைஞ்சாச்சு, பாதி நனைஞ்சாச்சு. சும்மா கொள்கைக்காக ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன். மகேந்திரன் போல் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்லாம் போய் சேர்றாருன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எல்லாருமே வல்னரபிள் தாங்க இன்றைக்கி தேதியில். இன்றைக்கி விஜய் சார் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்குது. அதுதான் அரசியல். அந்த அரசியலில் அறம் இருக்கான்னு கேட்டால் அதில் அறம் இல்லை. மக்கள் இது எப்படி பார்ப்பாங்கன்னா, மக்கள் அதை கண்டுக்கலை, மக்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. மக்கள் வந்து என்ன சொல்கிறது, யார் தான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவாங்க. என்னென்னா அவங்களுக்கு மக்களுக்கு வந்து இவரை பிடிக்கும். இவர் படத்தில் நல்லதே பண்ணி பார்த்துட்டு மைண்டில் அப்படி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ப மாட்டோம். அவரா இப்படி பண்ணாரு அப்படின்னும். இதே தெரியாத ஆளாக இருந்து பண்ணானா அவன் கையில் சிக்கின ஒன்று குமாங்குத்து குத்துவோம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை திருடிடுறாரு ஒருத்தர். இதே வெளியால் வந்து திருடினா அவன் கையில் சிக்கினான்னா என்ன பண்ணுவோம்? பிடிச்சி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, எதிர் வீட்டுக்காரு, பக்கத்து வீட்டுக்காரெலாம் போட்டு கும்முன்னு குத்துவோம். இதே அங்கே இருக்கிறவர் அதை தப்பு பண்ணாரா, ஐயோ அவரா இருக்காது, அவர் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இல்லை இருக்காது. ஏன்னா மைண்டு ஏற்றுக்கல, மனசு ஏற்றுக்கல. அது மாதிரி மனசு ஏற்றுக்காத நிலையில் இப்போ அப்படியே 5 வருஷம் போயிடும். இப்போ நடக்கிறது கூட பல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் விஜயன்றது ஒரு ஃபேஸ் போதும் ஓட்டு வாங்குறதுக்கு. அந்த மனப்பான்மையில் தான் தாவேக்கா இருக்காங்களா சார்? அந்த மனப்பான்மை ஒன்றும் இல்லை, அதீத ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒருத்தர் சர்ச்சையாகும், பாலியல் சீண்டில் ஒரு எம்எல்ஏ பேர் சர்ச்சையாகும், எங்களை அதை பற்றி கவலை இல்லை, நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டோம். சொந்த கட்சிக்காரனை பாலியல் சீண்டில் ஈடுபட்டு மாட்டியிருப்பான், ஒரு நடவடிக்கை வழக்கு பதியப்பட்டு அவங்கள வந்து பத்திரிகையாளர் முன்னாடியோ இல்லை பொதுமக்கள் முன்னாடியோ இந்த பாருங்க நாங்கள் வந்து நேர்மையாக நடத்தணும்னு நினைக்கிறோம், எங்கள் கட்சியில் இருந்தாலும் சரி எந்த கட்சியாக அந்த பொம்பளையை தொட்டால் கெட்டான், இதுதான் விஜயோட ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் அங்கே எதுவும் பண்ணலை. போதை மாத்திர கலாச்சாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் வருது, ஒரு பேசுபொருள் வருது. இந்த நொடி வரையிலும் இந்த வீடியோவை விட்டவர் அதுதான் மாத்திரை தானே. அமைச்சர் சொன்னது உண்மை. நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த விவகாரத்தில் அமைச்சர் உண்மையிலே மாத்திரை தான் பயன்படுத்தினார் இல்லையா? மாத்திரையை பயன்படுத்தின வீடியோ ஒருத்தரை வெளி போட்டாருன்னு சொல்லிட்டு அவர் எதுக்கு நீங்கள் ஊட்டாண்ட ஆள் அனுப்புறீங்க? எதுக்கு அவரை முறைச்சி பார்க்குறீங்க? ஏன்னா இப்படி முறைச்சி பார்த்துனா பொண்ணு கொடுக்க போகிறீங்களா அந்த மனுஷனுக்கு? இல்லை பொண்ணு எதனா வச்சுன்னுக்கிறீங்களா? என்னத்துக்கு இருந்தாலும் அப்படி பார்க்குறீங்க? மாத்திரை வீடியோ வெளியிட்டார், அவ்வளோதானே. மிரட்டுறீங்க, வாட்ஸ்அப்பில் திட்டுறீங்களா, ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறீங்களா? அப்புறம் பியூஷ் மனுஷ் என்ன சொல்லிட்டார்? இப்போது விமர்சனம் பண்ணார், அவ்வளோதானே. என் விமர்சனத்தை தேங்க முடியாதா? பியூஷ் மனுஷ்னா ஆக்டர் விஜய் ஒண்டி தேடி தான் விமர்சனம் பண்ணுறாரா? அவர் எவ்வளோ சண்டை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருப்பாப்புல. பியூஷ் மனுஷ் வம்பிழுக்காத கட்சி அது. திமுக எதிராக பேசியிருக்காரு, அதிமுக எதிராக நீங்கள் வம்பிழுத்து அடி வாங்கி கஷ்டப்பட்டு உதப்பட்டு அங்கே இருக்கிற அந்த சேலத்தில் இருக்கிற 8 வழி சாலைக்கும், அங்கே இருக்கிற மலைக்கும், அங்கே இருக்கிற குவாரிக்கும், கல்லுக்கும், மரத்துக்கும் தானே அந்த மனுஷன் கஷ்டப்பட்டாப்புல. அவர் யார் என்ன எதுன்னு அதுக்குள்ளே போக. இப்போ அறப்போர் இயக்கம் ஜெயராமன் இருக்காரு. அறப்போர் இயக்கம் ஜெயராமன் என்ன வெறும் திமுக டார்கெட் பண்ணியா இது பண்ணார்? அதிமுக பீரியடில் எஸ்பி வேலுமணி தங்கமணி மீது அவர் குற்றச்சாட்டு சொல்லியா? இப்போ நாளைக்கு தாவேக்கா மீதும் சொல்லுவாங்க. தப்புன்னு ஒன்று நடக்குதுன்னா அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட சொல்லக்கூடாதுன்னா ஆட்சிக்கு வந்த 2 மாதத்தில் நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்கன்னா உங்களை என்ன பண்ணுறது? ஒரு யூடியூபர் பேசிட்டார், உடனே நைட்டு 12 மணிக்கு பையன் 12 மணி 11 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஏன் பாலியல் சீண்டல்லாம் பண்ணாங்களே அதெல்லாம் அப்படியே கையங்கலமாக குச்சி எல்லாம் பண்ணிட்டீங்களா? கரண்ட் போதே நைட்டு 12 மணிக்கு, அதில் அரசு இவ்வளவு கவனம் செலுத்துதா? எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் செலுத்துங்க. ஒயின் ஷாப்பு நிறைய இடத்துல வந்து சின்னமனூர் தேனிலெல்லாம் டெய்லி போராட்டம்.
இப்போது ஒரு போராட்டத்தை பார்த்துட்டு நான் கூட சமீபத்தில் ஒரு 2 காணொலியில் சொல்லியிருந்தேன். சின்னமனூரில் ஒரு கடை வந்து டாஸ்மாக் கடை மூடாமல் இருக்குது. அதை பார்த்துட்டு பாலபாரதி திண்டுக்கல்ல இருந்து, என்னப்பா இவ்வளோ மோசமாக இருக்குது, பத்திரிக்கையில் கூட பார்த்தேன் நான் அப்படின்னா, ஆமாம்மா இவ்வளோ மோசமாக இருக்குது. என்ன நான் என்ன ஊரில் இல்லையா, இல்லை நான் உக்காந்துட்டேன், நான் வயசாகி போய் ஏன் என்னை கூப்பிடல? நான் வந்து இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த கம்யூனிஸ்ட்லாம் விட்ருங்க, மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அம்மாவை கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்றாங்க பாலபாரதி. இப்படியும் இருக்கிறாங்க சட்டமன்ற, அதாவது முன்னாள் எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. நீங்கள் அடுத்த முறை இது மாதிரி பொதுமக்கள் கூடுறாங்க, தாய்மார்களுக்கு பிரச்சனைனா கூப்பிடு நான் வரேன், சாராய கடை எங்கே இருந்தாலும் ஒழிச்சு எறியணும்ப்பா, குடும்பம்லாம் நாசமாக போகுதியா அப்படின்னு ஒரு கட்சிக்காரங்கிட்ட இல்லை 2-3 கட்சிக்காரங்கிட்ட பேசியிருக்காங்க. திமுக கட்சிக்காரங்கிட்ட பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு சில கட்சிக்காரங்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, திண்டுக்கல்ல இருக்கிறாங்க அவங்க, இது தேனி பக்கம்தான். ஆனாலும் அந்த ஒரு ஜனங்க உண்மையிலே இதில் கஷ்டப்பட்டது போல தான். 4 பள்ளிக்கூடம் பக்கத்தில் பாதிக்கப்படுது அப்படின்னா அப்போ அங்கே ஏதோ சிக்கல் இருக்க தானே செய்யுதுன்னு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரால் அதை கணிக்க முடியுது. அரசு வந்து இன்னும் மெத்தனமாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய இடத்துல வைன் ஷாப்பு பிரச்சனை இருக்குது, டாஸ்மாக் கடை பிரச்சனை இருக்குது, நங்கநல்லூரில் பிரச்சனை இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் எத்தா மாதிரியே இருக்குதுன்றாங்க, பசங்களை கூட்டு போக முடியல, அங்கேயே உட்காந்து சாப்பிட்றது. ஓ ஒன்று எலிட்டு கடையில் மூடிட்டான்றாங்க. அந்த உடனே எல்லா ஆட்சியிலையும் 500 கடைன்னாங்க. 500 மூடினா இது கம்மியாக இருக்குமே, நீங்கள் 700 சில்லறை மூடி இருக்கிறதா சொல்கிறீங்க. அது இன்னும் ஃபுல்லாக தரவுகள் வந்த பண்ணால் இல்லை. சரி, எங்கே கம்மியாக பிரச்சனை இருக்கோ அது குடிக்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தாலும் போய் குடிச்சிட்டு போக போகிறாங்க. காம்ப்ளெக்ஸ் திறந்துருங்க, என்ன கெட்டு போச்சு, 5 கடையை போட்டு காம்ப்ளெக்ஸ் திறந்துருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஏசி, கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படியே உருண்டு வந்து அப்படியே உருண்டுக்கினே போகிறவங்க அப்படியே உருண்டுக்கினே போயிட்டோம். கொஞ்சம் ஒளிஞ்சு குடிக்கிறவங்க இருப்பாங்க, கௌரவம் பார்த்து 4 பேர் எதிரில் போயிட்டு அண்ணா வணங்கண்ணா அப்படின்னு அதெல்லாம் வேணாப்பா, நீ வந்தால் நீ குடிச்சிட்டு நீ கம்முன்னு போயிடு, நான் வந்தால் நான் குடிச்சிட்டு நான் கம்முன்னு போயிடுறேன், அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு 2வது மாடியில் ஒரு டீலக்ஸு இல்லை சூப்பர் டீலக்ஸ் ஏதோ ஒரு பேர் வச்சுக்காங்களேன். என்ன கெட்டு போச்சு, அரசாங்கமே இப்போ எப்படி நம்ம குளத்தூரில் மீன் பண்ணைக்கு வந்து அங்காடி மாதிரி கட்டி விட்டீங்க, அந்த மாதிரி கட்டி விட்ருங்க. உங்களுக்கு தான் போதையை பற்றி பெரிய அபிப்பிராயம் இல்லையே, போதையை ஒழிக்கணும், பட் சாராயத்தை பற்றி ஒன்றும் ஒழிக்கணும்னு யாரும் சொல்லலையே. லிக்கர் கடை பற்றி டாஸ்மாக் அது ஒன்றும் கொள்கை இல்லை. இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொன்னால் 250 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற கடையை 500 ஸ்கொயர் ஃபீட் ஆக்குங்க, 500 ஸ்கொயர் ஃபீட்டாக 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆக்குங்க, எலிட் ஷாப் நிறைய தரங்க. அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் என்ன சொல்லேன்னா, ஊருக்கு வெளியில் எங்கன்னா இருக்கும் ஒரு மேய்க்கால் புறம்போக்கு ஆடு மாடு பண்ணி எல்லாம் பத்துட்ருக்கோம், அதெல்லாம் தெத்தி விட்டு அந்த இடத்துல போய்ட்டு ஒரு பெரிய கட்டடம் மாதிரி ஒரு கட்டி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே வந்து கார் பார்க்கிங் பைக்கெலாம் வச்சுட்டு ஏன்னா வரவங்க வந்து பத்திரமா வீடு போய் சேரணும் இல்லை, டிரைவர் கூட போட்டுன்னு வருவாங்க. அது அப்புறம் அங்கேயே ஒரு 5 டிரைவர் 10 டிரைவர் கூட எடுங்க. யாருன்னா வந்துட்டு நிதானத்தில் இல்லைனா ஆனால் 100 ரூபா கொடுக்குற வண்டியை ஓட்டின்னு போய் வீட்டில் விட்டு நான் போயிடுறேன், அது பிக்கப் ட்ராப் சர்வீஸ். இப்போ இதெல்லாம் தனியார் மையத்தில் பார்லெலாம் சம்பாதிச்சுன்னு போகிறாங்க. என்ன கெட்டு போச்சு, நீங்களே சம்பாரிச்சிக்கங்கன்றேன். நீங்களே அரசே அது மாதிரி ஊருக்கு வெளியில் இருக்கணும், யாரும் தெரியாது. குடிக்கிறியா வந்தியா அங்கேயே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இல்லை இப்படி வச்சுக்கோங்க, ஒரு செக்ஷன் வந்து ஒன்லி பீர், ஒரு செக்ஷன் ஒன்லி பிராண்டி, ஒரு செக்ஷன் ஒன்லி ஓட்கா. எவ்வளோ ஒரு புதுமை மாற்றம் இல்லை இது. ஒரு இடத்துல வந்து வெஜிடேரியன் சைட் டிஷ், ஒரு இடத்துல நான் வெஜிடேரியன் சைட் டிஷ். அப்போது சனாதனமும் வாழும், சமூக நீதியும் வாழும். சோசியலிச கோயில் கூட பேர் வச்சுக்கோங்க, ஏன்னா ஜாதி பாகுபாடு இல்லாத ஒரே இடம் வைன் ஷாப் தான். ஏழை பாழை மது அருந்து இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து முதலமைச்சரோட புகைப்படம் கூட வச்சுக்கோங்க. ஏழையாக இருப்பார், கட்டிங் வண்டி குஷ்டா போதும், அவருக்கு ஃபுல் பாட்டில் குவார்ட்ரு வாங்க காசு இருக்காது, 70 ரூபா தான் ஆகுது, 140 குவார்ட்ரு கட்டிங்கில் ஒரு கட்டிங் கொடுன்னா அவர் கீழே அப்படியே நின்று ஸ்டாண்டிங்லேயே குஷ்டு போயிடுவார். அவர் ஸ்டாண்டிங்லேயே குடிக்கிறாரோ இல்லை ஸ்டாண்டிங்லேயே அப்படியே சாப்பிட்டா அங்கேயே பொத்துன்னு ஊறாரோ ஏதோ. அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை வைக்கலாம் இல்லையா, ஒரு எதுவுமே இல்லையா. நாங்கள் வந்து ஒழிப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், பாட்டிலுக்கு இன்னும் 10 ரூபா வாங்குறத நிறுத்த முடியல, அந்த பெல்ட்டி அடிக்கிறாங்க. இல்லை அதை நியாயப்படுத்தி அமைச்சருக்கு அப்போ நியாயப்படுத்தி பேசுகிற வெங்காயத்துக்கு பாட்டு பாடக்கூடாது, பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடக்கூடாது. என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் சொல்லணும். சொன்னால் சொல்லு. பத்திரிகை ஆஃபீஸில் ஒரு சில ஆசிரியர்லாம் ஒரு செய்தியை இன்றைக்கி கமிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், இது தலைப்பு செய்தினா இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன வேணால் செய்வாங்க. ஒரு தகவல் வந்துடும், இந்த மாதிரி இந்த பெரிய மனுஷன் இந்த தப்பு பண்ணுறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த உண்மையை விலை வச்சு அது மறுநாள் காலையில் அந்த பேப்பரில் பார்க்கும்போது நான் சொன்ன வார்த்தையை செய்தியாக கொடுத்தேன், அமைச்சராகுது ஆட்டுக்குட்டியாகுது.
பத்திரிக்கைக்காரன். நான் வாங்குகிற சம்பளத்துக்கு நான் ஜனநாயகத்தில் உண்மையை எடுத்துகிட்டு வந்து வெளில போடுவேன் அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறீங்க. அப்போ ஒன்று பண்ணுங்கள், பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து எங்களால் தடுக்க முடியல, அதனால் நாங்கள் வந்து அது வந்து ஏதோ ஒரு பில்லு மாதிரியோ இல்லை ஒன்று பண்ணுங்க, இப்படி கூட பண்ணலாம். வரவங்களுக்கு வந்து ஒரு கர்ச்சீஃபோ இல்லை சுண்டலோ கொடுத்துருங்க, சரியாக போயிடும். 10 ரூபாய்க்கு சுண்டல் மாதிரி இல்லை ஒரு வேர்க்கடலை பேக்கெட்டு, பர்பி பேக்கெட் ஒன்று பாட்டில் குத்தவொடனே குத்துரு. யாருன்னா கேட்டால் இல்லைங்க 10 ரூபாய் வந்து குடல் வெந்து செத்து போயிட சாப்பிட மாட்டுறாங்க சைட் டிஷ்ஷு, பக்கத்தில் இருக்கிற ரொம்ப வலி சண்டை வலிக்கிறான், அவன் மிச்சரை பிடிங்கி சாப்பிட்றாப்புல, இல்லை ஊறுகாய் பாக்கெட்டு கொடு, பிரச்சனை வருது, அதனால் எதுக்கு வெறும் பாட்டில் வண்டி விற்கிறேன், சைட் டிஷ்ஷு சேர்த்து விற்றுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பருப்பி 2 ரூபா இருக்கும், 8 ரூபா அரசுக்கு மிச்சம். 10 ரூபா வாங்குறீங்க, குத்துருங்க. இல்லை ஊறுகாய் பாக்கெட் ஒரு 2 ஊறுகாய் பாக்கெட் 2 ரூபா ஊறுகாய் பாக்கெட் ஒன்று குத்துருங்க. கேட்டால் 10 இல்லைங்க 10 ரூபாய்க்கு வந்து ஊறுகாய் தந்துடுறோம், எப்படி சரி செஞ்சிடும்ல. அதை விட்டு எதுக்கு முட்டு கொடுத்து மறுக்கணும்? செய்யறதுக்குன்னு ஒரு சில இது இருக்கணும், எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாதுன்னு தெரியணும். இப்போ அதை செய்யணும்னா டாஸ்மாக் தொழிலாளிகள் மனசு வச்சாதான் அதை செய்ய முடியும். அப்போ அவங்க மனசு வைக்கணும்னா நீங்கள் மனசாட்சியோடு நடந்துக்கணும். என்ன மனசாட்சியோடு நடந்துக்கிறது? 11,000 ரூபாய் சம்பளத்தில் ஒருத்தர் டாஸ்மாகில் வேலை செய்கிறவர் குடும்பம் நடத்துவார். எப்படி நடத்துவார்? டாஸ்மாக் கடையில் வேலை செய்கிறதுனால கேவலமாக நடத்தலாமா? அவங்களாம் மனிதர்கள் இல்லையா? அவங்களுக்கு குடும்பம் இல்லையா? அவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லையா? அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு 4 காசு குழந்தைங்களுக்கு சாப்பாடு எதுவும் பண்ண வேண்டாம். யார் இந்த சிஸ்டத்துக்குள்ளே தள்ளி விட்டாங்க? ரைட்டு திமுக, இல்லை அதுக்கு முன்னாடி அதிமுக. ரைட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போது? திருப்பி திமுக, திருப்பி அதிமுகவை இனிமேல் சொல்ல முடியாது, ஏன்னா பாதி அதிமுகவுக்கு போய் சேர்ந்தாச்சு. அதிமுகவில் இருந்தவங்க மீது அமைச்சர்கள் மீது வழக்கு வரலையே. அதனால் ரொம்ப ஒரு தெளிவாக என்ன வேணால் பேசிட்டு தாவேக தரப்புல இருந்து இப்போ இந்த கூட்டணி வச்சதே காரணம் என்ன சொல்றேன்னா திமுக அதிமுக பேசப்பட்டுச்சு அப்படின்னு சீட்டு இன்னும் இப்போ வரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவே 5 வருஷத்துக்கு சொல்லுவாங்க. இதை எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவாங்க? 5 வருஷத்துக்கு இதையே தான் உருட்டோம். வேற என்ன இருக்குது இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு? அவங்க சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சேர்ந்து கூத்தடிக்கிறது, ஊழல்வாதிகளை சேர்த்துக்கிறது, ஊழல் வழக்குகளை இனிமேல் விசாரிக்க முடியாது. எம்ஆர் விஜயபாஸ்கரையும் விஜயபாஸ்கரையும் இனிமேல் எந்த கில்லாடி போலீஸ் போய் விசாரிப்பாங்க சொல்லுங்கள்? யார் போய் விசாரிப்பாங்க? இது கேட்குறதுக்கு நியாயமாக மக்கள் இருக்கிறாங்கல்ல, நடுநிலையாக கேட்பாங்களா இந்த கேள்வியை? ஓட்டு போட்டிங்கல்ல 35% கேட்பீங்களா? இதில் எத்தனை பேர் கேட்பீங்க இந்த கேள்வியை? எப்பா நீ என்னப்பா சொன்ன, அல்லு பில்லு சில்லுன்ன, உன்னை நம்பி நாங்களும் சில்லறையெல்லாம் செத்துற விட்டோமே, விஜய் மாமாவுக்கு ஒரு வாட்டி வாழ்ப்பு தான், என் குழந்தை சொல்லிச்ச, என் குழந்தைக்கு தெரியாத, நீ இந்த மாதிரி அதிமுகவில் ஊழல்வாதிகளெல்லாம் சேர்த்துக்கிறவான்னு யார் பேசுவீங்க? வைகோ அவர்கள் ரொம்ப பிடிக்குமா இளைஞர்களுக்கு? வைகோவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. வேணுன்ற நம்பர் தான் வந்துச்சே சாமி. அவங்க கட்சி எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொன்னார்னு விஜய் சொன்னார், வைகோவே சொல்கிறாரு. விஜய் சொன்னார், வைகோ சொன்னார், அப்புறம் விஜய் சொல்லணும் வைகோவே சொல்கிறாரு. மாற்றி பேசுறது ஒரு வாடிக்கை. ஒரு அழகாக ஒரு சிரிச்ச மாதிரி ஒரு முகத்தை வச்சுட்டு ஒரு சாங்கை போட்டு வைப்பு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் எதிர்த்து இருக்கிறவங்க என் போன்றவர்கள்லாம் பேச போகிறோம், எதிர்கட்சிகள் அரசியல் பண்ண போகிறாங்க. ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நாட்டில் வந்து மூல செலவை என்பது ஃபுல்லாக போயிடுச்சு. எங்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் நான் வந்து அவர் தப்பாக, அதாவது நீங்கள் போய் சொன்னீங்கன்னா எங்கள் விஜய் அண்ணா பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? இங்கே விஜய் அண்ணா பற்றி தப்பாக பேசாதீங்க, அம்மா தப்பாக நடக்குதுமா, அதை பற்றி கவலை இல்லை, தப்பாக பேசாதீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் நடக்குது வீட்டில். இல்லை அந்த மனநிலைக்கு அந்த போயிருக்காங்களா சார் விஜய் மேலே? நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன், இது வேறு எங்கேயும் இல்லை. என் சொந்தக்கார வீட்லேயே ஒருத்தர் வீட்டில் நடந்தது. கல்லூரி படிக்குது எங்கள் சொந்தக்கார பொண்ணு. அதை வந்து அவங்க சித்தப்பா போய் சொல்கிறாரு, பத்தியா அப்படின்னு, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, எங்கள் அண்ணாவை பற்றி அப்படி பேசாதீங்கன்னு குழந்தை சித்தப்பா கிட்டே அப்படி பேசுது. சித்தப்பா உன் நல்லது தான்டா சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், ப்ளீஸ் அவ்வளோதான், போயிடுங்க, இப்போ போடுவோம், அப்புறமா போடுவோம், அதுக்கப்புறமா போடுவோம், போட்டுக்கினே இருப்போம். விஜய் அண்ணா அரசியல் விட்டு போகிற வரலாம் ஓட்டு போடுவோம். இப்போ ஜானோ ரகுசாமி எந்த அரசு பதவியும் இல்லை. அதே போல் மூசா, அதாவது விஜய் ஒரு முதலமைச்சரோட பாடி கார்டாக முன்னாடி இருந்தார், இப்போயும் அவர் பாடி கார்டாக இருக்கார். அவங்க அரசு அலுவலர் இல்லாதப்போ அவங்க எல்லா இதுலேயும் கலந்துக்கிறாங்க, அரசு அலுவலர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. சட்டமன்றத்தில் அவங்களுக்குன்னு தனி அறையே இருக்குது, ஜானோ ரகுசாமி தனி அறையே வச்சுருக்காங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சி விமர்சிக்கிட்டான், அதனால் எங்களுக்கு என்ன போச்சு? ரகசிய காப்பீடுன்னு ஒன்று இருக்குது. இது கவர்னர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சார். அவர் தான் கூப்பிட்டு கேட்கணும், உனக்கு நான் என்னத்துக்கு பையா பதவி பிரமாணம் பண்ணி வச்சேன்? ரகசிய காப்பீடுன்னு ஒன்று பண்ணேன், தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தனிப்பட்ட முறையிலையோ அரசுக்கு வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை ஒருவரிடமோ பலரிடமோ
சொல்ல மாட்டேன் என்று உளமாற மனமாற உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பதவி வைப்பாங்க. அப்படி தான் ஏற்றுக்கிட்டார் இவரும். அவர் தான் கூப்பிட்டு கேட்கணும். எதிர்கட்சியெலாம் சொல்கிறதுலாம் இல்லை, கவர்னர் கூப்பிட்டு அப்பா என்ன வேலை இது, நீ பாட்டுன்னு வந்து ஃப்ரெண்டுன்ற, அப்புறம் அவர் வந்து ப்ரொடியூசருன்றாரு, இவர் வந்து கூட வந்து ரொம்ப நாளாக வந்து சுற்றுறாரு. ஜெகதீஷ் பழனிசாமி அவரோட பிறந்த நாளில் அவரே அறிவிச்சுக்கிறாரு, நான் விஜயோட முதலமைச்சரோட தனிச்செயல்னு அவர் அறிவிக்கிறாரு. ஆனால் அந்த ஜியோ வந்து இப்போ தான் வெளியிடுறாங்க. ஆனால் கரெக்டாக வந்து மே மாதமே அந்த ஜியோ வந்துருச்சு, ஆனால் வெளியிடவே இல்லை. ஒரு உண்மை என்னென்னா, விஜய் சாருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பதவிகள் வந்து பேசப்பட்டு போடப்பட்டது. இதில் பாவம் அந்த ஜோதிடர் பண்டிட்ஜி ரட்டன் பண்டிட்டை ஒண்டி இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஜியோவை வெளியில் விட்டு மாட்டி விட்டு பத்திரிகையில் அது செய்தி பெருசாக வர வச்சு இவங்களே தான் உறவாடிக்கு எடுத்து ரட்டன் பண்டிட்டை காலி பண்ணது. பாவம் வந்து அவர். அதாவது இப்போ அவர் வந்து ஜோசியம் பார்த்தாரு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, இவங்களோட தொழில் என்னன்னே தெரில, டெஃபைனாக ஆகலை. இவங்களோட தொழில் இன்னும் டெஃபினிஷனே கிடையாது. அவராச்சும் ஏதோ ஆஸ்தான ஜோதிடர் சோழி ஊற்றி விடுவாரோ இல்லை கம்பளி போட்டுன்னு ஏதோ சொல்லுவாரோ ஏதோ. பாவம் ஜோதிடர்னு ஒன்று எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, விசிகா ஐயோமல் எல்லாம் பொங்கிட்டாங்க. இல்லை தேமுதிக பிரேமலதா கூட அதுதான் பாவம். ஜோதிடர் என்ன பண்ணுவார், அவர் பாவம் அப்படி இருப்பார். அவர்கிட்ட என்ன இருக்கும், பூவும் புஷ்பமோ கொஞ்சம் கமண்டலமோ அதில் ஒரு 4 சோழியும் இருக்கும். இவங்ககிட்டலாம் போக முடியாது. உடனே இது சனாதன சக்தி பொங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பொங்குன்னு பார்த்தா பொங்கவே இல்லை, பானைக்குள்ளே இருக்குது பொங்கல். ஒரு ஜோதிடர்னும் போது பொங்குனீங்களே, இப்போ பொங்குங்களேன். இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே நடந்தது. கவர்னர் தான் இதெல்லாம் கேட்கலாம். கவர்னருக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கோ இல்லை அவர் கேட்பாரா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி குதிரை பேர கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இதெல்லாம் என்னங்க, இது அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி தெரியுது. அவர் என்ன ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா இல்லை அமைச்சரா, என்ன அதிகாரத்தில் நீங்கள் வந்து அவர் கேபினெட் மீட்டிங்லலாம் கலந்துக்கிறாரு சொல்லி இவர் கேட்கணும். தெரியாது, முன்பின்ன அனுபவம் கிடையாது, பண்ணுறதெல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க. அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம். அவர் நியூஸ் பேப்பரோ டிவி சேனலோ பார்க்குறது கிடையாது. பார்த்தா கோவம் வரணும்ல, எங்கனாச்சு விஷயம் பார்த்தா மக்கள் இது மாதிரி கேட்குறாங்க தப்பாக இருக்கும் போல் அப்படின்னு கோவம் வரணும் இல்லையா? கோவமே வருது இல்லையா? அவர் ஹாப்பியாக தானே இருக்கார். கோட் ஒன்று போட்டுக்கிறாரு, அங்கே என்ன பிரச்சனை நாட்டில் இருந்தால் என்ன அமைதி அப்படி இருப்பார். அப்புறம் இப்படி கொஞ்ச நேரம் இருக்கிறாரு, அவ்வளோதான். பாராட்டி பேசுகிறாங்க, அதை ரசிக்கிறாரு. அவருக்கு என்னங்க குறை? இனிமேல் ராஜாங்க அவர் எதுக்கு இதெல்லாம் பற்றி கவலை பண்ணுவார்? ராஜா மாதிரி, ராஜா சார் ஜாலியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு பாடுறதுக்கு, குஷி படுத்துறதுக்கு, கும்மி அடிக்கிறதுக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் இன்னொன்று, நம்ம முதலமைச்சர் நல்லா இருந்தால் நமக்கு தானே பெருமை, நமக்கு தானே சந்தோஷம். நீங்கள் ஏன் விஜய் அண்ணா ஃபேன்ஸ் மனநிலையிலேருந்து பார்க்க மாட்டீங்க? நான் இப்போலாம் அப்படி தான் பார்க்குறேன். அவர் நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கணும். நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க? நான் அப்படி தான் பார்க்குறேன். இனிமேல் அவர் 5 வருஷத்துக்கு அசைக்க முடியாது, நல்லா இருப்பார், சிறப்பாக இருப்பார். நாடு எப்படி போனால் நமக்குண்ணா விஜயண்ணா தான் முக்கியம். அவர் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம். இந்த படத்தில் சொல்லுவார்ல, ஜோதிகா ஒரு படத்தில் சொல்லிகிட்டே போவாங்கல்ல, அதான் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க. கேட்குறதுக்கு அட்லீஸ்ட் நல்லா இருக்குதுல்ல. ராமேஸ்வரத்தில் மீனவனை பிடிச்சின்னு போனா என்ன, நோ கமெண்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கரண்ட் எப்போ வரணும் அதை போய் திமுக கிட்ட கேளுங்க. ஏன்னாங்க இந்த 2000 ரூபா வரும்னாங்க, இல்லை அது 1000 ரூபாவை நிறுத்திட்டு கணக்கு எடுக்கிறோம், எப்போ தர்றது, எவ்வளோ இது பண்ணுறது, உடனே தர்றதா. அதில் இன்னொன்று நடக்குது, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் முதியோர் பென்ஷன் ஸ்கீமில் தள்ளி விடுற மாதிரி. அப்போது எதில் எவ்வளோ மிச்சமாகும் அப்படின்னு யாருக்கு நீங்கள் கவனத்தை அதிகமாக செலுத்தணும்? முதியோர்கள் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்களை யாரும் மதிக்கிறது இல்லை. அந்த முதியோருன்றதை ஆண்கள் கொண்டு வச்சுக்கோங்க. ஒரு 5 வயசு வேணால் கூட வச்சுக்கோங்க. ஆனால் ஆணுன்றவன் வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடாது, ஒரு ஆணாக இருந்தால் ஒரு கஷ்டப்படுற ஒரு கால்நடைக்கும் ஆணுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது இன்றைக்கி சமுதாயத்தில். பிறந்ததுலேருந்து உழைப்பு அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக வாரிக்கிறது கிடையாது. அந்த மோரக்கட்டைக்கு மேக்கப்பு கூட போட்டுக்கிறது கிடையாது ஆம்பளைங்க. இந்த கல்யாண வயசில் இருக்கும்போது தான் அந்த கண்ணாடி முன்னாடி கொஞ்சம் வருஷம் நிற்கிறது. அதுக்கப்புறம் மண்டையில் மண்ணாங்கட்டி முடி இருந்தானா இல்லை கட்டி என்ன, தோல் வலிச்சானா இல்லைனா எல்லாம் அப்படி தான் நிறைய பேரோட உழைப்பு போகுது. அதனால் ஆணுங்களுக்கு வேணால் ஒரு 5 வயசு கூட வச்சுக்கோங்க. ஒரு 70 வயசுக்கு மேலே முதியோர், இல்லை 65லேருந்து. பெண்களுக்கு வந்து சின்ன வயசில் வச்சுட்டு இந்த முதியோருக்கு வந்து அதிகமான காசு கொடுக்கும். மருந்து செலவு இருக்கும், வயசாகிட்டு இருக்கும், பசங்க சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க கையில் ஒரு 10 காசு தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதனால் இந்த திட்டத்தையும் அந்த திட்டையும் சேர்த்து அவங்களுக்கு குறைக்கிற மாதிரி நான் ஒரு சில செய்திகள்லாம் கேள்விப்படுறேன். அது நடக்கக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு ஆசை, வேண்டுகோள். பார்ப்போம் அது எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.